This is Royal Academy, Tnpsc Group 1, DEO 2023 preliminary exam. This is Unit 8, History, Culture, Heritage. In that, we are going to see Part 3. Role of Tamil Nadu in the Freedom Movement. இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழர்கள் குறிப்பிடத்தக்க பங்கு வகித்தனர். 1857இல் நடந்த சிப்பாய் கலகம் முதல் இந்திய விடுதலை போர் என குறிப்பிடப்படுகிறது. எனினும் தென்னிந்தியாவில் அதற்கு முன்னரே பிரதானிய கிழக்கிந்திய நிறுவனத்திற்கு எதிராக பல போர்களும் கிளர்ச்சிகளும் நடைபெற்றன. இந்திய விடுதலை போராட்டத்தில் வட இந்திய போராட்டங்களே பெரிதும் கவனப்படுத்தப்பட்டாலும் தமிழகமும் அதற்கு பெரும் பங்காற்றியுள்ளது. First voice against British. 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே ஆங்கில ஆதிக்கத்துக்கு எதிராக தெற்கு சீமை கிளர்ந்து எழுந்தது. ஆற்காடு நவாப் கிழக்கிந்திய கம்பெனியுடன் சேர்ந்து மதுரையிலும் நெல்லையிலும் தனது ஆட்சியை விரிவுபடுத்த முயன்றபோது அதற்கு எதிராக மேற்கு பாளையக்காரர்களை ஒருங்கிணைத்து கிளர்ச்சியில் ஈடுபட்டவர் புலிதேவன். நெற்கட்டான் செவ்வலை தலைமையிடமாக கொண்டு ஆண்ட புலிதேவன் மற்றும் புலிதேவரின் சுற்று வட்டார பாளையங்களை சேர்ந்த வாண்டாயத்தேவன் போன்றவர்கள் 18ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் கிழக்கிந்திய நிறுவனத்திற்கு எதிராக செயல்பட்டனர். 1750இல் ராபர்ட் கிளைவ் திருச்சிக்கு வந்தபோது ஆங்கில கொடியை ஏற்றி வைத்துவிட்டு தென்னாட்டு பாளையக்காரர்கள் தன்னை பேட்டி காண வேண்டுமென்று அறிவித்தார். இதனால் வெகுண்ட புலிதேவன் திருச்சிக்கு தனது படையுடன் சென்று ஆங்கிலேயரை எதிர்த்தார். இதில் புலிதேவனே வெற்றி பெற்றார் என புலிதேவன் சிந்து என்ற கதைப்பாடல் கூறுகிறது. புலிதேவனும் ராபர்ட் கிளைவும் திருவல்லிபுத்தூர் கோட்டையில் சந்தித்திருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. பின்னர் 1755இல் கப்பம் வசூலிக்க வந்த ஆங்கில தளபதி அலெக்சாண்டர் கொரான் என்பவரோடு போரிட்டு வெற்றி பெற்றார். இதுவே பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர் மோதல்களில் ஆங்கிலேயருக்கு ஏற்பட்ட முதல் தோல்வியாகும். மேலும் புலிதேவன் 1750 முதல் 1767 வரை சுமார் 17 ஆண்டு காலம் தொடர்ந்து பல போர்களை நடத்தி வந்தார். அவரின் உயிர் தியாகத்துக்கு பிறகு கிழக்கு பாளையக்காரர்களை ஒருங்கிணைத்து பாஞ்சாலம் குறிச்சியைச் சேர்ந்த கட்டபொம்மன் ஆங்கில ஆதிக்கத்தை எதிர்த்து வந்தார். ஆங்கிலேயர்கள் அவரை தூக்கிலிட்டனர். இந்திய விடுதலை போராட்டத்தின் முதல் தீபத்தை கையில் ஏந்தியவர்கள் புலிதேவனும் கட்டபொம்மனும் தான். 1752இல் மதுரை ஆண்ட விஜயகுமார நாயக்கர் மீது பரங்கியர் கேப்டன் கோப் தலைமையில் போர் தொடுத்து கைப்பற்றினர். அதை அறிந்த முத்துவடுக்கநாதர் மதுரை மீது போர் தொடுத்து அங்கிருந்த கேப்டன் கோப்பையும் அவர் படைகளையும் விரட்டியடித்து மீண்டும் விஜயகுமார நாயக்கரையே மதுரை மன்னராக பதவி அமர்த்தினர். அவரின் இறப்புக்கு பின்னர் அவரின் மனைவி வேலு நாச்சியாரும் படைத்தளபதிகளாக மருது சகோதரர்களும் போராட்டத்தை தொடர்ந்தனர். பேட்டில் ஆஃப் கலையர் கோயில். கட்டபொம்மனை தூக்கிலிட்டாலும் அவர் விதைத்த விதையை விடுதலை உணர்வை ஆங்கிலேயர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்துக்கு அரசரை அடிபணிந்து விட்ட பிறகும் பாளையக்காரர்கள் தங்களது உரிமையை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. கட்டபொம்மனின் சகோதரர் ஊமைத்துறையின் துணையோடு சிவகங்கையின் மருது சகோதரர்கள் போரில் இறங்கினர். சுதந்திர பிரகடனத்தையும் வெளியிட்டனர். காளையர் கோயிலை மையமாக கொண்டு ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தென்னிந்திய கூட்டமைப்பை உருவாக்கினர். அதன் கீழ் ராமநாதபுரம், திருநெல்வேலி, திண்டுக்கல், மலபார், கோயம்புத்தூர் ஆகிய 4 பிராந்திய கூட்டமைப்புகள் இயங்கின. 1799 முதல் 1801ஆம் ஆண்டுகளில் நீடித்த இந்த கிளர்ச்சி இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்டமாக கருதத்தக்கது. The first revolt against the British. இந்தியாவின் முதல் விடுதலை போர் என குறிப்பிடப்படுவது 1857இல் மீரட்டில் தொடங்கிய சிப்பாய் கலகம். ஆனால் 1806இலேயே தமிழரின் வேலூர் கோட்டையில் கிழக்கத்திய கம்பெனி ஆட்சிக்கு எதிராக கலகம் வெடித்தது. வேலூர் கழகத்தை இந்தியாவின் முதல் விடுதலை போராக கருத வேண்டும் என சில வரலாற்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். கோட்டையில் திப்பு சுல்தானின் குடும்பத்தினர் சிறை வைக்கப்பட்டிருந்தனர். அங்கிருந்த படை வீரர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆடை கட்டுப்பாடுகளும் மத சின்னங்களை அணிந்து கொள்வதற்கான தடையும் இந்து இஸ்லாமிய மதங்களை சேர்ந்த 1500 வீரர்களை சீற்றம் கொள்ள வைத்தன. ஜூலை 10ஆம் தேதி இரவில் இந்திய வீரர்களின் புரட்சி வெடித்தது. 200க்கும் மேற்பட்ட ஆங்கிலேய அதிகாரிகள் கொல்லப்பட்டனர். கோட்டை புரட்சியால் வசமானது. ஆனால் அது ஒரு நாள் மட்டுமே அவர்களிடம் நீடித்தது. மற்ற ஊர்களிலிருந்து வந்த ஆங்கிலேய படை புரட்சியாளர்களை கொண்டு வேலூர் கோட்டையை மீண்டும் கைப்பற்றியது. This is the cause of the revolt. The Sepoys who refused to wear this turban were punished by 500 to 900 lashes and also terminated from service.
VELLORE Mutiny, July 10th, 1806. The first mutiny by Indian sepoys. The cause of mutiny was an order by British that prohibited Hindus from wearing religious marks and Muslims from keeping beard. Mutineers killed, wounded 200 British troops. 100 mutineers were executed. The next move of the Swadeshi movement. அந்நிய பொருட்களை புறக்கணித்து உள்நாட்டு உற்பத்தி பொருட்களையும் உள்நாட்டு மக்கள் வழங்கும் சேவைகளையும் பயன்படுத்தும் சுதேசி சிந்தனை 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தமிழகத்தில் பரவியது. தமிழக சுதேசி இயக்கம் அன்றைய நெல்லை மாவட்டத்தில் மையம் கொண்டிருந்தது. தூத்துக்குடியின் வழக்கறிஞராக இருந்த வ.உ. சிதம்பரனார் சுதேசி நாவாய் சங்கத்தை தொடங்கினார். பிரதானிய கப்பல் நிறுவனங்களின் ஆதிக்கத்தை இது முடிவுக்கு கொண்டு வந்து சுதேசி இயக்கத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தியது. பாரதியார், சுப்பிரமணிய சிவா போன்ற தலைவர்களும் சுதேசி இயக்கங்களை தீவிரமாக முன்னெடுத்தனர். தானியேத்திய இதழ்கள் மூலம் சுதேசி சிந்தனைகளை ஜி. சுப்பிரமணியம் பரப்பினார். வ.உ.சி. சிவா போன்றோரை கைது செய்து சுதேசி இயக்கத்தை முடக்க ஆங்கிலேய அரசு முயன்றது. அன்றைய திருநெல்வேலி மணியாட்சியில் வாஞ்சிநாதனால் சுட்டுக் கொல்லப்படுவதற்கு சுதேசி இயக்கத்தின் மீதான ஒடுக்குமுறையும் ஒரு காரணம். So you can see the picture of the Swadeshi movement. This is Royal Academy. Thanks for watching this and share this video to your friends. Thank you. Thank you so much.